நம்ம பிறருக்கு ஆதரவு பேசி பேசி ஏதாவது கட்சியை அடையாளப்படுத்தி பேசி இல்லை ஏதாவது ஒரு நியாயத்தை முன்வைத்து பேசி சமூக ஊடகம் மூலமாக என்ன திரட்டுறோம், ஆதரவு திரட்டுறோம். யாருக்கு ஆதரவு திரட்டுறோம்? நமக்கு ஆதரவு திரட்டுறோம். நானும் அப்படி தான், எனக்கான ஆதரவு தான் திரட்டிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் கொண்டு சேர்க்கிறேன். ஆனால் இந்த கருத்துக்கள் மூலமாக நான் லாபம் அடைய போகிறேன்னு பார்த்தா கண்டிப்பாக லாபம் அடைய மாட்டேன். காரணம் என்னென்னா, எனக்கு அந்த லாபம் அடைகிற நோக்கு இல்லை. நான் இங்கே தமிழ் தேசியம் பேச வந்திருக்கிறேன், தமிழ் தேசியத்திற்கான அரசியலை பேச வந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக தமிழ் தேசியத்தை பற்றி பேசும்போது நிறைய பேரை பற்றி பேச வேண்டியது இருக்குது, நிறையவருடைய சிந்தனைகளை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேசுகிறதுக்கான மூல காரணம் என்ன? நம்மளுடைய பொருளியல் பிரச்சனைகள் என்ன இதிலெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய அப்பாவுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இதய அறுவை சிகிச்சை பண்ணி 3வது வருடமாக இப்போது தொடர்ந்து மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இந்த மருந்துகளுடைய நிலைமையை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மருந்து நிலைமையும் நம்மளுடைய வாக்கும் சம்மந்தப்பட்டிருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் வாக்கு எடுத்து தேர்ந்தெடுக்கிற நபர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் என்னது முடிவெடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட நிறுவனங்கள் இங்கே இருக்கணும், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் கட்டமைக்கணும். என்னுடைய அப்பாவுக்கு ஒரு 3 மருந்து தான், தின மருந்து 3-4 மருந்துகள் தான். இந்த தின மருந்துகளுடைய விலை எந்த மாதிரியாக கொரோனா வருவதற்கு முன்பும் கொரோனா வந்ததற்கு பின்பும் மாறி இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? கொரோனா வருவதற்கு முன்பு இந்தியாவில் ஒரு பெரிய நிறுவனம் இல்லை மருந்து தயாரிக்கிறதுக்கு. இந்தியா சார்பாக, அதாவது வெளிநாட்டில் பன்னாட்டு நிறுவனமாக இருந்தது. ஆனால் இந்தியா சார்பாக ஒரு நிறுவனம் இல்லை. பன்னாட்டு நிறுவனமாக பெரிய நிறுவனங்களாக எதுவும் இல்லை. வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் இங்கே இந்தியாவில் அவங்களுக்கான ஒரு பேரை வச்சு அவங்களுடைய பினாமி மாதிரி ஒரு கம்பெனியை நடத்தியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கொரோனாவுக்கு அப்புறம், அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியே இருந்த நிறுவனங்கள் தான் அது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு நிறுவனங்களாக உருவெடுக்குது. அதில் முக்கியமானது ஒரு பெரிய நிறுவனம், அதாவது அவங்க இல்லாத இடமே இல்லை, ரிலையன்ஸ் நிறுவனம் வருது. அவங்க இந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பொதுவாக எல்லா பொருளுடைய விலையும் மறைமுகமாக அரசாங்கத்தை பயன்படுத்தி கூட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். இப்போ எனக்கு அப்பாவுக்கு நிக்கோரான்னு ஒரு மாத்திரை வாங்குகிறோம். அந்த நிக்கோரான் கூட அடுத்தது குளோபிவாஸ் 75 வாங்குகிறோம். இன்னொரு மாத்திரை, அதாவது என்னென்னா ரோஸ்வாஸ்டின், இல்லைன்னா அதாவது கொழுப்புக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மைக்கான ஒரு மாத்திரையும் கூட வாங்குகிறோம். இந்த மாதிரி 3 மாத்திரை. அடுத்தது இதே துடிப்பை அதிகரிக்க ஆஸ்ட்ரிபெஸ்ட்னு ஒரு மாத்திரை. இந்த மாதிரி மாத்திரைகளெல்லாம் வாங்கி நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாத்திரைகளோட விலை எவ்வளோ கூடியிருக்கு இன்னைக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப கொடுமை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா, நம்மளுடைய தேர்தலில் நம்ம நோக்கம் இல்லாத அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பது தான்.